அப்படியே அப்படிவா ஜூம் ஓகேவா ஃபுல்லாகவே இருக்கவா எனக்கு ஃபுல்லாக அந்த அளவுக்கு இதுவும் தெரியல பண்ணி கொடுங்க ஃபுல் செலக்ட் பண்ணிக்கோங்க அங்கே இருக்க பேட்டரி எந்த பேட்டரி எந்த பேட்டரி உங்களுக்கு தேவையில்லை அவங்க தான் ஷேர் பண்ணுறாங்க பிங்க் கலர் என்னது இது சரியாக அந்த கிளியராக தெரிய மாட்டேங்குது அதுதான் பின்னாடி அந்த இது போட்டுருக்கணும் என்னது அந்த ஸ்க்ரீன் லைட் ஆஃப் பண்ணிடலாம் உள்ள நான் லிங்க் அனுப்புகிறேன் கலர் சரி 1 minute தான் என் ஃபோன் எங்கே இருக்குன்னு பாரு சைலண்ட்டில் போடணும் அங்கே இருக்கிறது அதான் சைலண்ட் டிவியோட ரிமோட் எடுக்கணும் இது பெட்ரூம் கிளார் அடிக்குதுங்க பெரிய அவ்வளோ பெரிய ஸ்லைட்ஸ் ஓகேவா இது கிளார் அடிக்குது யாருக்கு அவர் சார் நான் பாஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து 2 minutes ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கீதா சொன்ன மெயில் இது லேப்டாப் கொஞ்சம் திருப்பி கட்டணும் மெயில் ஜிமெயில் தான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் லைட் ஆஃப் கிளாரிட்டி ஃபில்டர் போட்டுருவோம் ஃபில்டர் போட்டுருவோம் பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்கா வேணாம் கேட்குறீங்களா
கேட்குறீங்களா வரதா சார் நீங்கள் கேட்குறீங்க எல்லாருக்கும் நான் பேசுகிறது கேட்குதுங்களா? இன்கேஸ் இது இருக்குங்களா கேட்கலன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்கல சரி 1 minute. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. லட்சுமி கேட்குறா மட்டும் செக் பண்ணுங்க. அவர் பேசுகிறேன். ஹலோ கேட்குதா? ஹலோ 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 பேசுகிறது நல்லா கிளியராக கேட்குதுங்களா? ஆடிபிள் இருக்கா? ஆடிபிளாக இருக்குங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஒன் ஆர் 2 minutes நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லைஃப் போயிடுச்சு ஆல்ரெடி. ஸ்டே வித் மீ. ஓகே வெரி குட். ஹலோ ஹலோ கேட்குது ஸோ சார். ஹலோ ஹலோ சார் கேட்குது. ஓகே அப்போ எல்லாம் உங்களுக்கு கேட்கணும். கிளியர்னு சொல்லி ஆடிபிளாக இருந்ததுன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. நேரில் வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். அதே நேரத்தில் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைமிங் ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட். Kindly make the light adjustment please. யார் மெசேஜ் பண்ணுறாங்க? லைட் இஷ்யூஸ் இருக்கா? சரி நான் கிளாஸுக்கு போயிடுறேன். ஏதாவது ஒன்றா நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க கிளாஸ் நீங்கள் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்குறது வந்து டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எப்படி நம்ம டயபெட்டிஸை வந்து பீட் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சுகர் ஏறுது. ஒய் த சுகர் பிளட் சுகர் லெவல் வில் பி ஹை. அது வந்து கடைசியாக நேற்று லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒருத்தர் நல்ல கொஸ்டின் கேட்டாரு. ஆடிபிள் இல்லைங்களா? ஆடிபிள் தானே? ஓகே ரைட். இப்போ என்னன்னா, இப்போ ஏன் உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் வந்து ஏறுது இறங்குது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து நம்ம பாடி மேடப் ஆஃப் நாட் ஓன்லி பாடி, இட்ஸ் மைண்ட் ஆல்சோ தேர். அந்த எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்ஸு நம்ம உடம்புல வந்து நமக்கு தெரியாததுனால அதனுடைய தன்மையை வந்து சரியாக ஆராயறதுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கல. அந்த தன்மை, அந்த மனதினுடைய உருவத்தை நம்மளால் பார்க்க முடியல. அதனால வந்து அது நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் unconscious stress will trigger to your diabetic. ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி அது ஒரு சின்ன ரிவைஸ் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஒரு டெஸ்டிமோனியல் வச்சுருந்த போது அவருக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்தது. தட் இஸ் டியூ டு ஸ்ப்ளீன் டெஃபிஷியன்சின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்தது அதிகப்படியான தாகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மண்ணீரல்ங்கிற ஒரு உறுப்பு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ரெண்டாவது அத்லெட் பர்சன், இவருக்கு வந்து அந்த பாடி பெயின் எந்திரிக்கும் போதே இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் லிவர் எனர்ஜி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. எல்லாமே வந்து லிவரை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தயவுசெஞ்சு நினச்சிக்காதீங்க. அந்த மெரிடியன், அந்த பாத்வேவில் எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மூணாவது, இந்த பேஷண்ட்ஸ் பார்த்தா பர்னிங் சென்சேஷன் இந்த போத் பாம்ஸ் அண்ட் ஃபீட்ஸ், அந்த பாதத்தில் வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு கண்டுபிடிச்சது. அவங்களுக்கு பெரிஃபரல் நியூரைட்டிஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏதேனும் ஒரு டிஃபிஷியன்சி இருந்தால் இது இந்த மாதிரி வரும். இவங்களுக்கு கொஞ்சம் அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், டைஜஷன் இஷ்யூஸ். ஓகே சரி. இவர் வந்து டெஸ்டிமோனியல் 4 பார்த்தா இட்ஸ் லேக் ஆஃப் செக்ஸுவல் அர்ஜ்,
ஸோ this is due to the kidney deficiency. இது உங்களுக்கு இது எல்லாமே ஒரு டயபெட்டிக்னுடைய ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஸோ இவருக்கு பார்க்கும்போது அடிக்கடி யூரினேஷன் நைட்டில் எந்திரிச்சுக்கிட்டே இருக்காரு. இது எதனால் வரும்னா யூரினரி பிளாடருடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்கு, அதனால அவங்களுக்கு அந்த நிலை ஏற்படலாம். 6th பார்க்கும்போது இந்த எரப்ஷன்ஸ் ஸ்கின் இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். டயபெட்டிக் பியூரைட்டிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லங் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்போ எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னா டயபெட்டிஸை பொறுத்தவரை ஜீரணம் இல்லை, அஜீரணம் இருந்தால் அந்த சரியா ஜீரணம் ஆகாத அந்த உணவு அப்படியே ரத்தத்திலே இருக்கும்போது கான்ஸ்டன்டா தொடர்ச்சியா இருக்கும்போது சுகர்னு நமக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்போ என்ன நடக்குது, அந்த சுகர் வந்து உங்களுடைய உணவு வந்து சாப்பாடு வாயில வைக்கிறோம், வச்சதுமே பிரெயினுக்கு போகுது, பிரெயின்ல இருந்து ஒரு சிக்னல் ஸ்ப்ளீனுக்கு வருது, ஸ்ப்ளீன்ல இருந்து உங்களுக்கு பேங்க்ரியாஸ்க்கு ஒரு ஆர்டர் வரும். இவர் 2 லட்டு சாப்பிட்டு இருக்காரு, இதுக்கு ஏற்ற அளவு இன்சுலினை தயாரா வைத்துரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த கேஸ்ட்ரிக் கேங்லியான்ல இருந்து உங்களுக்கு HCL-ம் அதுக்கு ஏற்ற அளவு இன்சுலினும் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த நிலையில நமக்கு என்ன நடக்கும்னா, ஒருவேளை HCL இல்ல ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா இருந்தால் என்னவாகும், அந்த உணவு சரியா ஜீரணம் ஆகாம அப்படியே தேங்கி நிற்கும். இப்போ வந்து அப்சார்ப்ஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அங்கதான் வந்து பிரச்சனை நடக்குது. இப்படி அப்சார்ப்ஷன் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு உறுப்புமே, இப்போ எல்லா உறுப்பும் எவ்ரி ஆர்கன் ஜாப் இஸ் டு அசிஸ்ட் த டைஜஸ்டிவ் ப்ராசஸ். ஒவ்வொரு உறுப்புமே என்னென்ன கணையம், கல்லீரல், லிவர், கேல் பிளாடர் அண்ட் பேன்க்ரியாஸ், கிட்னி, இது எல்லாமே கிட்னி வந்து எலிமினேஷனுக்கு. ஸோ மீதி இருக்கிற ஸ்மால் இன்டெஸ்டைன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு டைஜஷன் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த உறுப்புகள். ஆனால் இப்போ நமக்கு அந்த அஜீரணமான அந்த உணவு உள்ளேயே இருக்கும்போது என்ன நடக்குது, பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு அந்த ஆர்கனை வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அது அந்த அப்சார்ப்ஷனு அந்த டைஜஷனை பொறுத்து எது டேமேஜ் ஆயிருக்கு நமக்கு புரியாது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், த்ரூ சம் மெட்டபாலிக் பிளட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாகவும் அதை கொண்டு வரலாம். சம் பல்ஸ் டயக்னோசிஸ்ல சுஜோக் அப்படிங்கிற தெரப்பியின் மூலமாக அந்த எந்த உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படைஞ்சிருக்கோ அதை வந்து எனர்ஜியை சமநிலைப்படுத்தி மீண்டும் அந்த ஆர்கனை நல்லா ரீஜெனரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது முக்கியம். அது உங்களுக்கு இங்க கிடைக்கும். கான்செப்ட்ல வந்து சுஜோக் அக்குபஞ்சர்னு சொல்லி அதுக்குன்னு தனியா இருக்கு. அந்த அடிப்படையில பண்ணும்போது அந்த நீலிங் தெரப்பி என்ன ஹெல்ப் பண்ணும்னா, நம்ம மெரிடியன்ஸை வந்து பாத்வேவை பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு பாடியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பழையபடி இயங்குவதற்கு ஹெல்ப் பண்ணும், பேலன்ஸ் பண்றது. ஸோ த்ரூ திஸ் டெஸ்ட் மெட்டபாலிக் பிளட் டெஸ்ட்ல தான் root cause will help you to escape from lifelong diabetic patient. lifelong diabetic patient once நம்ம டயபெட்டிக்னு அறிவிச்சாலே அது 22ல அறிவிச்சாலோ 30ல அறிவிச்சாலோ 50ல அறிவிச்சாலோ டில் லைஃப்லாங் டயபெட்டிக் அப்படிங்கிறது அந்த லேபிள்ல இருந்து உங்களை எடுக்கணும் அப்படின்னா எந்த உறுப்பு டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த உறுப்பை வந்து நாம சரியா குணப்படுத்தி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம பூஸ்ட் பண்ணோம்னா அதை மட்டும் பர்டிகுலரா அதை மட்டும் நல்லா பூஸ்ட் பண்ண உங்களுக்கு அதுல இருந்து நீங்க ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பத்தி சொல்லணும். நம்ம உடம்புல வந்து இன்சுலின் ஒரு ரோல் ஆஃப் இன்சுலின் என்ன அப்படின்னா, செல்லுக்குள்ள உணவு உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கணும். அதுதான் ரோல் ஆஃப் இன்சுலினோட வேலை. அப்ப செல்லுக்குள்ள உணவு போகணும், உணவு போனா தான் அது அந்த செல்லு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அது நம்மளை இயங்க வைக்கும். நம்ம சர்வைவலுக்கு அந்த செல்லுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க இன்சுலின் வந்து அந்த செல்லை ஓபன் பண்ணி விடணும். அப்ப அந்த செல்ல வந்து இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இன்சுலின் அளவுக்கு அதிகமா இருந்தால் அது பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பேரு. அது எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் இந்த வயிறு கொஞ்சம் அதிகமா இந்த தொப்பன்னு சொல்லக்கூடிய அந்த விசரல் ஃபேட் அதிகமா இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, சென்சிட்டிவிட்டியா இருக்கிற அதை சென்சிடைஸ் ஆகாம இருக்கு.
தன்னை உணராமல் இருக்கு. ஒரு வேலை செய்யறதுக்கு 10 பேர் போதும், ஆனா அங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருமே தன்னை உணராமல் சென்சிடைஸ் ஆகாம இருக்கிறாங்க. அவங்கள சென்சிடைஸ் பண்ணணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? as a human we do some any physical workout is very very must. என்ன physical workout அப்படின்னா பர்டிகுலரா இந்த தொப்புளுக்கு மேல் பகுதியில இருக்கிற அந்த பகுதி மட்டும் நல்லா பம்ப் பண்ணணும். அது பிராணாயாமாஸ் மூலமாவோ இல்ல ஸ்விம்மிங் மூலமாவோ அந்த தொப்புளுக்கு மேல இருக்கிற அந்த பகுதி மட்டும் நல்லா சுருங்கி விரியணும். அப்படி சுருங்கி விரிஞ்சா மட்டும்தான் இன்சுலின் சென்சிடைஸ் ஆகும். ஸோ மெயின் காஸ் பார்த்தா இப்போ வந்து அந்த சுகர் அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம டயட்டில் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய அந்த சுகர் வேல்யூவை கண்ட்ரோலில் வச்சு மல்டி ஆர்கன் டேமேஜ் அளவுக்கு கொண்டு போகாமல் தடுக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்னா 0 கார்ப், ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் 0 பண்ணிடணும். அண்ட் பிசிக்கல் மூவ்மெண்ட் இஸ் வெரி வெரி மஸ்ட். நமக்கு எப்போ வந்தாலும் நம்மளுடைய பிசிக்கல் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா இந்த மேல் வயிறு சுருங்கி விரியணும். நான் ஜெனரலா நடக்கிறதுங்கிறது நல்ல விஷயம், ஆனா நமக்கு ஒரு தெரபட்டிக்கலா கோல் ஓரியன்டா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மேல் வயிறு சுருங்கி விரிஞ்சா இட்ஸ் வெரி குட். ஓகே, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரலாவே இந்த சக்கரை மட்டும் கிடையாது, சுகர் மட்டும் இல்லாம மற்ற நோய்கள் எல்லாம் எதனால வருது? ரீசன் ஃபார் எல்லா டிசீஸ்க்கும் ஒரு காரணங்கள் இதுதான், அஜீரணமும் மலச்சிக்கல். அதுதான் முக்கியமான காரணம். மேல டைஜஸ்ட் ஆயிருக்கணும், கீழே எலிமினேஷன் ப்ராப்பரா இருக்கணும். இன்புட் அவுட்புட் இஸ் ஈக்குவலா இருக்கணும்னா பெட்டர். மூணாவது சால்ட். எக்ஸசிவ் சால்ட் வில் கிரியேட்டிங் சம் ப்ராப்ளம்ஸ். கெமிக்கல் அபியூஸ் அதிகமாக, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், வாட்டரு, அது மாதிரியான கெமிக்கல் அபியூஸ் அதிகமாக இருந்தாலும் வரும். அதுக்கப்புறமேட்டு குக்குடு ஃபுட்டு, சாப்பிட்ற சமையல் உணவுகள். அதுக்கப்புறமேட்டு நோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது. டாக்ஸிக் என்விரான்மெண்ட், ஒன்று ஆஃபீஸில் இருக்கிற டாக்ஸிக்ஸ் ஃபீலெல்லாம் இருக்கலாம், இல்லை அப்படின்னா மாசுபாடு நிறைந்த அந்த என்விரான்மெண்ட்ல இப்போ அதிகப்படியான ஒரு தொழிற்சாலை இருக்கிற ஏரியாவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். கிரைன்ஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபுட். இப்போ நம்ம எப்போ டெய்லி சாப்பிட்றோம்னா சோறு மட்டும்தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த அரிசி உணவை மட்டுமே நம்பி ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை மட்டுமே சாப்பிட்டு இருந்தோம்னா தட் இஸ் த ரீசன் ஆஃப் டிசீஸ். ஸோ நாட் ஈட்டன் வெஜிடபிள்ஸ். இப்போ வந்து வெஜிடபிள்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்மளோட எடுத்துக்கிறது வந்து அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். நிறைய கைண்ட் ஆஃப் காய்கறிகள் வந்து இந்தியாவில் நிறைய கிடைக்குது. ஒவ்வொரு வெளிநாடுகள்லாம் அதில் கிடைக்காது. பட் நம்ம ஊரில் நிறைய பல வகையான காய்கறிகள், அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம், சீசனல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வரும். அதை தேடி பிடிச்சி சாப்பிடணும். சீசனல் ஃப்ரூட்ஸ் எழுதி போனால் ரொம்ப மலிவாக இருக்கிற உணவு தான் சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி எக்ஸஸ் ஃபுட், இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஃபுட் இஸ் த மெயின் காஸ் ஃபார் ஆல் டிசீஸ். இப்போ நம்ம சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டு இப்போ நெக் வரையும் சாப்பிடும்போது என்ன நினைக்கிறோம், இன்னும் ஒரு பாயாசம் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பரவாயில்ல பாயாசத்துக்கு கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்ட எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வலிச்சு ஒரு ஓரமாக தள்ளிட்டு இதுக்கு பாயாசத்துக்கு இந்த உடம்பு வந்து ரெடி பண்ணுது. அது எப்படி அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஃபுட்டு போய் என்ன பண்ணும், ஆசிடே இல்லாத நிலையில அப்படியே சுகர் அளவு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி மெஷர்மெண்ட்டாக நம்ம எப்படி கொண்டு போகலாம், இந்த ஃபுட்டை பசி அறிந்து சாப்பிடணுங்கிறது தான் முக்கியமான ரோலே. அஜீரணமே எதனால வருது, நம்ம பசியினுடைய உணர்வை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால வருது. ஸோ எப்போ நமக்கு பசி உணர்வு வருதோ அந்த உணர்வை நம்ம சாப்பிட்றோம். இப்போ சரியா சாப்பிட்டுட்டோமா இல்லையா, நமக்கு போதிய அளவு உணவு இருக்கா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா 4 தோசை சாப்பிட்டுருக்கோம், இன்னும் 1 தோசை சாப்பிட்டா தேவலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சூழல்ல சாப்பாட்டை நிறுத்திடணும். அதுதான் உங்களோட அளவு. அதை மீறி எக்ஸஸா போகும்போது அதை அடுத்த வேலைக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மெட்டபாலிசத்தை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக கொண்டு போயிடும். ஸோ அதனால அந்த 4 தோசைனா இன்னொரு தோசை சேரும்போது அதை நீங்கள் பார்த்து நிறுத்திக்கணும். ஆஃப் ஸ்டொமக் இஸ் பெஸ்ட். பசியோட உட்காந்து பசியோட எழுந்திரிச்சிடணும். மேலோட பசியோட எழுந்திரிச்சிட்டோம்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை ஃபுல் ஸ்டொமக் சாப்பிட்றோம் அப்படின்னா தூங்க தான் சொல்லணும். ஏன்னா அதை செரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, அது தூக்கத்தின் மூலமாக கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆண்களோ பெண்களோ எல்லாருமே நைட்டு தூங்குறது பிகாஸ் ஆஃப் ஹெவி ஃபுட்டு இன்டேக் தான். வித்தவுட் ஃபுட்டு தூங்காம 50% சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கணும்.
இப்போ பிளான் என்ன டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்க டயட்டை தான் நான் சொல்லியிருக்கேன், 0 கார்போஹைட்ரேட் சொல்லி அதுக்கு மிச்சம் டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடியது. மூணாவது எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸ்ல ஒரு வெரைட்டி ஆஃப் தெரபண்ட் எக்ஸசைஸ். இப்போ அடுத்தது யோகா அண்ட் பிராணாயாமா. நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் 8 hours அண்ட் ஐவி நியூட்ரிஷன். ஸோ இதெல்லாம் முக்கியம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ டயட்டை பொறுத்தவரை இப்போ என்னன்னா அல்கலைன் ஃபுட்டு, அசிடிக் ஃபுட்டுன்னு இருக்கு. இப்போ நம்ம ஒரு கோழி குழம்பு அப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோமே, அதுல வந்து மாமிசம்ன்றது அந்த புளிப்பு நிறைந்த உணவுகள் எல்லாம் இருக்கு. இப்போ சிக்கனே வந்து ஃபுல்லா அசிடிக் தான், ஹைலி அசிடிக். அசிடிக் அல்கலைன் எப்படி கிடைக்கும்? பிஹெச்னு ஒன்று இருக்கு. எவ்ரி ஃபுட் ஹேவ் சம் பிஹெச் வேல்யூ. அந்த ஃபுட்டுடைய பிஹெச்சோட வேல்யூ பொறுத்து தான் இது அசிடிக்கா இது அல்கலைனா அப்படின்னு தெரியும். இப்போ ஸ்டொமக்கோட ஆசிடோட பிஹெச் என்ன அப்படின்னா 1. அதாவது நார்மல் வேல்யூ வந்து இப்ப நம்மளோட வாட்டருடைய பிஹெச் வேல்யூ என்னன்னா 7. வாட்டர் வந்து 7ன்றது நியூட்ரல். ஸோ 7க்கு கீழே இருக்கிறதெல்லாம் அசிடிக் ஃபுட், 7க்கு மேல இருக்கிறது எல்லாமே அல்கலைனைஸ்டு ஃபுட். ஸோ நம்ம ஸ்டொமக் ஆசிட் வந்து பிஹெச்சோட வேல்யூ 1. அப்ப எது போட்டாலும் அப்படியே அரிச்சு செரிமானம் பண்ணும். நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, நம்ம எதுனாலும் சாப்பிட்றது எல்லாம் கார்பனேட்டட் வாட்டர், அதெல்லாம் கோகோ கோலா, பெப்சி, தட்சால 2 to 3.5 அசிடிக் நேச்சர் உள்ள ஒரு உணவு. இப்ப சி வாட்டரே பாத்தீங்கன்னா 8.5, அவ்வளவு அல்கலைனிட்டியா இருக்கும். அது உப்பு அதிகமா இருந்தாலே வந்து அது அல்கலைனிட்டி வந்து போகும். காரத்தன்மை உள்ள உணவுகள் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ சமையல் சோடா பிஹெச் வந்து அது ரொம்ப அசிடிக்கு இல்ல, ரொம்ப அல்கலைனிட்டி ஹெவியா இருக்கும், 12 இருக்கு. அவ்வளவு நல்ல ஒரு உணவு தான். ரொம்ப டைஜஷன் பிரச்சனையா இருக்குது அப்படின்னா இந்த சமையல் சோடாவை சாப்பிட்டாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு நார்மலைஸ் கொண்டு வந்துடும். ஸோ இந்த அசிடிக் ஃபுட்டு, அல்கலைன் ஃபுட்டை மட்டும் நீங்க புரிஞ்சு செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு ஜீரண பிரச்சனை எதுவுமே வராது. எப்பவுமே டைஜஷன் மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா சுகரோட சிம்டம்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆகும். இது கொஞ்சம் ஆன்லைன்லயே அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளா இருக்கிற சுகருக்கு அது கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனா உங்களோட ஜீரண பிரச்சனையை மட்டும் சரியாயிடுச்சுன்னா அந்த டயபெட்டிக் அப்படிங்கிற அந்த சிம்டமேட்டிக் இது பிரச்சனை எல்லாம் நார்மலாவே குறைஞ்சிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, ரொம்ப ரொம்ப காமனா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு 16 hours நோ ஃபுட், 8 hours நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுல ஒரு கொஞ்சம் இலகுவா செரிமானம் அடையக்கூடிய உணவுகளை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிரீன் ஆப்பிள், கிரீன் டீ, அதுக்கப்புறமேட்டு போகா, இந்த மாதிரி லைட் ஃபுட், இடியாப்பம், அந்த மாதிரி மைல்டு ஃபுட்டா எடுத்துக்கிறது. மதியம் மட்டும் கொஞ்சோண்டு சாதம், நிறைய காய்கறிகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து 8 மணி நேரத்துக்கு மட்டும்தான். நார்மலா என்ன டைமிங் பார்த்தோம்னா நைட் 8 மணிக்கு முடிக்கிறோம் சாப்பாடு. நைட்டு சாப்பாடு முடிச்சிட்டோம், 8 மணிக்கு முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரையும் நம்ம வந்து சாப்பிடுறோம். திஸ் இஸ் கால்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ நம்பர் 3 வந்து தெரபண்ட் எக்ஸசைஸ். இது எப்படி பண்ணணும்? இது மாதிரி ஒரு ரப்பர் இது இருக்கும், ஸ்டிக் இருக்கும். அதை நம்ம வச்சு நல்லா புல் பண்ணி இது விடும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாமே என்ன செய்யும்னா தாராளமா அப்படியே அந்த சுருங்கி நிலையில இருந்தா கூட அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் கிடைக்கிறதுனால ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் வேணும், எதிர்த்து போராடுற மாதிரி இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது, இதை நோக்கி இப்படியே வரணும். அதுதான் அந்த பேண்ட் இதை எதிர்த்து விடும்போது தானா சரத்துக்கு நேரம் கொண்டாந்துடும். ஸோ தெரபண்ட் எக்ஸசைஸ் வெரி குட் ஃபார் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு. ஸ்லீப்பை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸ்லீப் இல்லை அப்படின்னா டைஜஷன் இல்லை, ஸ்லீப் இல்லைன்னா டைஜஷன் இல்லை. ஸோ ஸ்லீப் எதனால இல்லைன்னா நான் முதல்லயே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மைண்டு நம்ம கண்ணுக்கு உருவம் இல்லாத அது ஒண்ணு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால நமக்கு அந்த மைண்டுங்கிற அந்த அளவுகோலை வச்சுதான் உங்க ஸ்லீப்பே இருக்கும். ஸோ உங்க ஸ்லீப்பை நான் கேட்கறேன் அப்படின்னா அது காரணம் அந்த மைண்டினுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் எப்படி இருக்குது, அது நார்மலா இருக்குதா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல இன்வால்மெண்ட் என்ன இருக்குன்னா கார்டிசோல் அந்த அட்ரினலின் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ற ஹார்மோன்ஸ்.
இது இருக்கிறதுனா அந்த கிட்னி மேல தொப்பி மாதிரி இருக்கிற அமைப்பு அட்ரினலின்னு சொல்லக்கூடியது. இது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பார்க்க போகிறோம். ஸ்லீப் இல்லைன்னா டைஜஷன் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் தான் எல்லாம் தூங்குறதுக்கு காலைல நான் 2 மணிக்கு படுத்து காலைல 11 மணிக்கு எழுந்திருப்பேன், 10 மணி நேரம் தூங்குறேன். இட்ஸ் நாட் a good sleep, it's not a sound sleep. The ideal sleep is 9 to 6 a.m. 9 p.m. to 6 a.m. is the best sleep. அடுத்து யோகா பிராணியாமா. யோகா பிராணியாமா பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு டயபெட்டிக் கேர்னு ஒரு இது இருக்கு. நான் வீடியோ ஆன் பண்ணேன், அது பாருங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 5 minutes வீடியோ இருக்கு. யோகா பயிற்சி அது எப்படி பண்ணணும்னு சொல்லிருக்கேன் டயபெட்டிக். அது என்ன உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சவுண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். 5 minutes ஆகும். வெளியில நாம காற்ற வெளியே விட்டுட்டோம், அது ஒரு முத்திரையை போட்டு அந்த லோவர் அப்டாமின்ல இருக்கிற அந்த மசில்ஸை வந்து நல்லா புஷ் பண்ணிட்டு இந்த காற்றை நான் வெளியே விட்டுட்டேன். அடுத்தது உள்ள அழுத்தி புனிய மாதிரி இருக்கும். மூச்சு இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நம்ம கீழே குனியும் போது கண்டிப்பா இதை ப்ரெஸ் பண்ணணும். இந்த லோவர் அப்டோமன், இந்த ப்ராஸ்டேட் இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே குனியணும். இந்த வஜ்ராசனம் பண்ண ரொம்ப சிறப்பு. இல்லைனாலும் நார்மல் சுகாசனில் சமணம் போட்டு உட்காரவங்க உட்காந்துக்கோங்க. இப்ப கொஞ்ச பேருக்கு என்ன பண்ணணும்னா மூச்சு வெளியே விடணும். என்ன நடக்குது, என்னுடைய அந்த மேல் வயிறு அந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சென்சிடைஸ் ஆகுது. அதனால அந்த சென்சிடைஸ் ஆயிடுச்சுனாலே அந்த செல்லுக்கு ஓப்பன் அப் ஆயிடும். செல்லுல வந்து குளுக்கோஸ் என்டர் ஆயிடும். குளுக்கோஸ் என்டர் ஆயிடுச்சுன்னா எனர்ஜியா நமக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த எனர்ஜி கிடைச்சதுன்னா சர்வைவல் ஆகும். ஸோ இந்த மெத்தட் முக்கியம். தென் செகண்டரி டிப்ஸ் இருக்கு. செகண்டரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அது. செகண்டரி யோகா வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் வச்சுக்கணும், தொப்புள் மேல வச்சிடணும். வலது கையில இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரியே குனியணும். காத்த வெளியே எடுத்துட்டு குனியும் போது மெதுவா வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டு குனிஞ்சு நல்லா மறுபடியும் காற்று வெளியே தரேன். எவ்வளவு முடியுமோ அந்த தலையை தொட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தொடரலாம். இதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உடம்பு, நெற்றி, முதுகு எல்லாமே வேர்க்கும். மண்டை இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல வேர்வை வரும். இது எல்லாமே இந்த பயர் தான் எனக்கு தேவை. நம்ம டைஜஸ்டிவ் பயர் அந்த அக்னி இருந்தாதான் நம்ம போறது எல்லாத்தையும் பர்ன் பண்ணி கேலரிஸா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியா மாற்றும். ஸோ இது ஒரு முக்கியம். அடுத்தது 3வது இந்த பயிற்சி. ஸோ சசாங்காசனம் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, இது எல்லா சர்வீஸ்ல கஸ்டமைஸ்டாவும் இருக்கும். ஆனா டயபெட்டிக் மட்டும் வச்சிருக்கீங்கன்னா நீங்க யாருக்குன்னா இதை பயன்படுத்திக்கலாம், பண்ணணும். அசோசியேட்டடா வேற சம் டிசீஸ் இருக்குன்னா நீடு கன்சல்டேஷன் மஸ்ட். அது புரிஞ்சுக்க பிறகும் வந்து நீங்க மூச்சு பயிற்சி செய்யணும். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்கு. இதை வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நம்ம சொல்லி தருவோம். ஸோ இது 3மே நடந்தது. அடுத்த ஒரு பயிற்சிக்கு சமணம் போட்டு செய்யறது. நம்ம முன்ன வந்து வஜ்ராசனம் உட்காந்து செஞ்சோம். இப்ப சமணம் போட்டு செய்யும் போது ஒரு 90% அந்த ப்ராஸ்டேட் ஏரியா வந்து கவர் ஆகும். வஜ்ராசன்ல 100% கவர் ஆகும். அதுதான் விஷயம். இப்ப சமணம் போட்டு அதே மாதிரி லோவர் அப்டோமினல் மசில்ஸை புஷ் பண்ணி அதே எக்ஸலேஷன் பண்ணி அந்த டோட்டல் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுத்து செல்லுல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது முதல்ல 3 செஞ்சுட்டோம். முதல் 2 இயர் வந்து மறுபடியும் செய்யணும், சமணம் போட்டு செய்யணும்.
அதுக்கு ஒரு டெஸ்டிங் மட்டும் இருக்கு. ரைட்டு கையை வச்சு பிடிச்சி இந்த பக்கம் தலையை தொட்டுக்கணும். இப்படி வச்சு அந்த பக்கம் பார்க்கணும். பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த பக்கம் ரைட் சைடு வந்து லிவர் இருக்கு, அந்த லிவருக்கு வந்து புஷிங் நடக்கும். டயகோனலா போறதுனால லிவர் நல்லா பம்ப் ஆகி அது நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நான் ஆல்டர்னேட்டிவா பண்ணேன்னா என்னோட ஸ்பிளீன் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸ்பிளீன் எப்பவுமே ஸ்டொமக்கோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு. அதே மாதிரி பேங்க்ரியாஸும் அப்படிதான். ஸோ நம்ம வயிற்று இது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிற லாய் இம்பேக்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சாலே ஆக்டிவ் ஆயிரும். நம்மளுடைய டயபெட்டிக்ல இருந்து நாம ரிமூவ் ஆயிடும். இதெல்லாமே சேர்த்துதான் டயபெட்டிக் கேர்னு பேரு. இது இந்த பயிற்சிகளை கரெக்டா பண்ணா போதும். இப்ப நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஏரியாவில் வந்து நமக்கு சரியான அளவு அந்த அன்ன ரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த டைஜஸ்டிவ் ஃபுட் இருக்குங்களா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளூயிட் வந்து எசன்ஸ் நியூட்ரிட்டிவ் எசன்ஸ் வந்து இன்டெஸ்டைனால அப்சர்வ் பண்ண முடியாம. ஸோ அந்த நிலையில வந்து என்ன நடக்கலாம், அதை அப்சர்வ் பண்ண முடியலன்னா நமக்கு அந்த நியூட்ரியன்ட் கொடுத்தாகணும். அப்பதான் வந்து அரிவி நியூட்ரிஷன் ஒன்று தேவைப்படும். ஸோ அதை டைரக்டாவே வந்து எந்த நியூட்ரியன் நமக்கு குறைவா இருக்கோ அந்த நியூட்ரியன்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை டெய்லி பேசிஸ் அலோவன்ஸா ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளவு ரேஞ்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை நம்ம டைரக்டா ஐடி ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாக்க ஈஸியா அப்சார்ப்ஷன் கிடைச்சி அந்த டேமேஜ் ஆர்கன் வந்து நார்மலுக்கு வரும். ஸோ நாங்கள் சீக்கிரம் பண்ணிட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டயபெட்டிக் பத்தி 10, 15, 30 வருஷமா கூட நீங்க கடந்து வந்துருக்கலாம். ஸோ நான் சீக்கிரம் இன்னைக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னா இதுதான். ஸோ டைம்லி ரிட்டர்ன் மஸ்ட். என்ன ஆனாலும் சரி டைமுக்கு போட்டு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையல் கிளினிக்கல் ட்ரையல் தான் சொல்லி ஆகணும். ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி, எல்லா கேஸ்ட்ரான்ட்ராலஜிஸ்டும் 2-3 பேர் பார்த்து அவங்க முடியாது இது எல்லாம் தெரியல அப்படின்னு அன்டயக்னோஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சர்ஜரி சொன்ன பிறகு மறுபடியும் வந்து கேட்ட போது இல்ல ஜென்ரலா வந்து ஒரு சாப்பாடு அவரை நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு நம்ம அதை கேட்கும் போதுதான் சொல்றாரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 டீயாவது போயிருக்கோம். சாப்பாடுங்கிறது கணக்கே இல்லையாம். சில நாள் சாப்பிடாம இருப்பானா, சில நாள் சாப்பிடுவாராம். அப்படியே போயிட்டு இருந்தது. நைட்ல 2 மணிக்கு கூட எழுந்திரிச்சு டீ குடிப்பாரு, அவர் கொஞ்ச நேரம் மோர் குடிப்பாரு. இப்படியெல்லாம் அவருடைய பேட்டர்ன் இருந்தது. அவருக்கு வந்து ஆபரேஷன் சஜஸ்ட் பண்ண ஒரு நிலையில இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். டைம்லி ரிட்டர்ன் மஸ்ட் அப்படின்னு சொன்ன போது கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாங்க. 8 o'clockனா 8 o'clock, 2 o'clock, 2 o'clock, நைட் 8 o'clock, தட்ஸ் ஃபைன். 6 மணி நேரம் எந்த ஒரு ஃபுட்டும் இடையில இல்லை, இடையிலே இல்லை. டைம்லி ரிட்டர்ன் மஸ்ட். அப்படி இருந்தவருக்கு நோ சர்ஜரி தானாவே அது வந்து 5 to 7 நாள் குணமாயிடுச்சு. 5 நாளே நல்லா மாற்றம். உடனே 2 நாள்ல மாற்றம் தெரிஞ்சதும் நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி டைம்லி ரிட்டர்ன் கூட்ட ஃபாலோ பண்ணாலும் இந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த சர்ஜரி அவர் கிடைக்கும். ஸோ வெரி மஸ்ட். இது முடியுமா, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சாத்தியமே இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ல லேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ எதுக்காக ஓடுறோம் அப்படின்னு பார்த்தா உடம்புக்கு எடுத்துட்டு ஓடக்கூடாது, உடலுக்கு தேவையான கொடுத்துட்டு ஓடணும். சூசிங் கரெக்ட் ஃபுட் பேஸ்ட் ஆன் டைப். மகாத்மா காந்தி இவர் சார் என்ன பண்ணுவாங்க, மகாத்மா காந்திக்கு வந்து இவங்க ரேஷன் கடை அவருக்கு சிறைவாசத்துல இருக்கும்போது அவர் வெளியில உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவரு ரேஷன் கார்டு கொடுத்தவர். அவர் சொல்றாரு நாங்க இந்த மாவு பண்ண கார்போஹைட்ரேட்டையும் புரோட்டீனையும் நான் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னதான் வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் மில்க் இருந்தா போதும், ஓட் மில்க் இருந்தா ஓகே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு என் உடம்புக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி.
அவர் சூஸ் பண்ணது அல்கலைன் கண்டன் ஃபுட். ஸோ நமக்கு எந்த ஃபுட்டு சூட் ஆகும், எந்த ஃபுட்டு சூட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி போகணும். ஸ்லீப் அண்ட் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லீப்பும் ஃபுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் பல காலத்துல அந்த ஒரு சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு இது வந்து 1950 முன்னாடி நான் சொல்றேன். அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து உணவே கிடையாது. இப்ப யாருக்காவது வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் 2 வேளை உணவு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வேலைக்கு உணவு கஷ்டம். அந்த மாதிரியான சமுதாயம் அந்த நாடோடிகள்னு சொல்லுவாங்க. அந்த சமுதாயத்துல இருக்கவங்களுக்கு ஒரு வேலை கூட உணவு இல்லை, 2 நாள் உணவே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, களிமண் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு மாதிரி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி லைட்டா எடுத்து வாயில எடுத்து ஒரு சின்ன சின்ன மேல சைஸுக்கு உருண்டையாக்கி ஒரு 4 உருண்டையை போட்டுக்குவாங்க. அந்த 4 உருண்டையை போட்டுட்டு படுத்துப்பாங்க. அதை படுத்துட்டாங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது அது ஜீரணம் ஆயிடும், அந்த பசி உணர்வும் மறைஞ்சிடும். அதே நிலையில அந்த சமுதாயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரியே ஒரு நாள் சாப்பிட்டாரு. ஆனா ஒரு 8 நாளுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வர வழியிலேயே வாங்கி எழுதிட்டு வந்து இறந்தாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் நமக்கு என்ன சொல்ல வருது, எந்த ஒரு ஃபுட்டையும் டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூக்கம் ரொம்ப 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 அவசியம். நம்ம அந்த தூக்கத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த உணவுமே டைஜஸ்ட் ஆகாது. பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற டிரைவர்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுது. இதுதான் இது அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரியாம இருக்கு. ஸ்லீப் இஸ் மோஸ்ட் கல்பிரிட். ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். அது அவங்க புரியறதுல அப்ப வந்து ஃபுட் எடுக்கக்கூடாது. நீங்க ஸ்லீப் தூங்குறதுக்கு நாங்கள் சூழல் அமைதியா ஃபுட் எடுக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் இஸ் த பேலன்ஸ். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் பண்றேன். மைண்டை பத்தி தான் பேசுவேன். ஏன்னா உங்க எல்லாருமே சொல்லி தருவாங்க சார், சக்கரை நோய்னா இது இருக்கும், கார்டிசோல் பிரச்சனை இருக்கு, டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ், லோ டெஸ்டோஸ்டிரான் எல்லாமே இருக்கு. பட் இதை நான் என்ன சொல்றேன்னா, மைண்டை எப்படி அணுகிறது, ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட், நம்ம எந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த டயபெட்டிக்கை அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். த மைண்ட் இஸ் ஃபார் மெயின்லி பேலன்ஸ்டு வேல இருக்கணும். இப்ப சுகர் ஏன் ஃபிளக்சுவேஷன் ஆகுதுன்னு நான் சொல்றதுக்கான ரீசன் அந்த பய உணர்வு. நம்ம அறியாம இருக்கிற ஒரு சில பய உணர்வு தான் காரணம். அந்த ஃபிளக்சுவேஷன் வந்து நமக்கு ஒருத்தர் இப்ப நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம். நான் எவ்வளவு நல்லதா பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சூப்பரா நான் பர்ஃபார்ம் பண்றேன், இருந்தாலும் எனக்கான கிரெடிட் கொடுக்காம மீண்டும் மீண்டும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு வகையான வருத்தம், கவலைக்குரிய ஒரு பயம். இப்படி இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இதை ஒரு இன்சிடென்ட் வழியா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு பேஷண்ட் டயபெட்டிக் நியூரோபதி, அந்த பேஷண்ட் அதிகமா நடக்க போட மாட்டாரு, ஜெனரலா பாத்ரூம் போயிட்டு வர்றாரு. அப்படி இருக்கிற அந்த பேஷண்ட் காலுக்கு கீழே ஒரு பாம்பு வந்துருச்சு. என்ன பண்ணுவாரு, திருட்டு ஓடி நடக்கவே முடியாது, ஆனா குடும்பம் ஓடுறாரு, துள்ளி பிடிச்சு ஓடுறாரு. ஓடி போய் நின்று போய் ஒரு ஓரமா உட்காந்து, அப்புறம் உட்காந்து தெரியுது நானா இவ்வளவு கடந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நான் இதை வந்து சைஸா அனுப்புறேன். எப்படின்னா மூளைக்கு சொல்லுது, மூளை வந்து சொல்லுது உயிருக்கு ஆபத்தான சூழல், பாம்பு வந்துருச்சு. உடனே வந்து மூளை வந்து அட்ரினல் வந்து சொல்லும், அட்ரினல் சொல்லணும். அட்ரினல் வந்து உடனே வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி காலில் போய் கொட்டுன்னு சொல்லும். உடனே அது கலெக்ட் ஆகி காலில் போய் கொட்டிடுச்சு. காலில் கொட்டினதுமே இவருக்கு நார்மலா நடக்க போட முடியாதவரை இப்ப ஜம்ப் பண்ணி பிடிச்சு போய் நடக்கிறாரு. ஸோ இவ்வளவு ப்ரோசஸ் நடக்குது. இப்ப இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த அட்ரினலின் வந்து சுரக்கிறதுனால குளுக்கோஸ் அளவு அதிகமாகுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பயங்கிற ஒரு உணர்வு உங்க அட்ரினலினை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அது உங்களோட சுகர் அளவை ஷூட் அப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடுவோம். கான்சியஸ் ஸ்ட்ரெஸ் ஆர் அன்கான்சியஸ் ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியலையோ. ஆனா அந்த அட்ரினலின்
வந்து நம்ம சூட்டர் பண்றது பிகாஸ் ஆஃப் சம் எமோஷனல் இம்பேலன்ஸ். அந்த எமோஷனல் ட்ரிகர் இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மனதை சமநிலையா வச்சுக்கணும். மனம் எப்படி சமநிலைப்படுத்துறது? அதுக்குதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். மனதை சமநிலைப்படுத்திக்கோங்க, யோகா செய்யுங்க, பிராணாயாமம் செய்யுங்க, நல்ல ரெடியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எது செஞ்சாலுமே எதுவுமே எனக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சூழலுமே எல்லாமே செஞ்சுமே கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரே ஒரு டிப்ஸ் தரேன். இந்த ஒரு டிப்ஸை பிடிச்சிங்கன்னா நீங்க உங்களோட சுகர் அளவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரே ஒரு டிப்ஸ், ஆக்ட் லைக் ஏ டெட் பாடி. அதான் உண்மை. இல்ல என்னால முடியல, நீங்க இங்க இல்ல. இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு கனவுல இருக்கீங்க. அந்த கனவுல இருக்கும்போது ஓடுறீங்க, முடியாதீங்க, அது இருக்கிற மாதிரியே நீங்களும் நடக்கிறீங்க. ஆனா கண்ணு முடிச்சிடும், அது கனவு பாருங்க, அது பொய் பாருங்க. எப்ப கண்ணு முடிக்கிற நேரம் வந்தாதான் தெரியுது அது பொய். அதுக்கு முன்னாடி வரை நானும் அந்த ரோலா தான் இருக்கணும். அடுத்த காலை நேரத்தை எழுந்திருக்கும் போது இந்த நிலையில இருந்து முடியும் போது இப்ப நம்ம மேபி நியர்ல எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியும் இதுவும் ஒரு கனவு. அதுவரை நமக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் த மெயின் சீக்ரெட். ஸோ நீங்க இதை பிடிச்சீங்கன்னா பிடிச்சிக்கலாம். இங்க இருக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க எதையெதை இழுத்து பிடிக்கிறீங்களோ, நான் இங்கதான் இருக்கேன், இது என்னாலதான் நடக்குது, நான் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும், குழந்தைகளை நான் தான் காப்பாற்றணும், இப்படி என் பையன் நல்லா படிக்க வச்சேன், இப்ப அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே போய் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த மனநிலை வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ எதையுமே இழுத்து பிடிக்க கூடாது. நீ என்னோடதா, நீ கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இழுத்து பிடிக்க கூடாது. உடனே அப்ப என்ன பண்றது? எதுவுமே செய்யாம நான் என்ன பண்றது? என் ரோல் என்ன அப்படின்னா, நான் உங்க முயற்சி பண்ணா வேண்டாம்னு சொல்லல. உங்க கடமை என்னமோ அதை செய்யுங்க. அதோட ரிசல்ட் வருது பாருங்க, அந்த ரிசல்ட்ல இன்டர்ஃபியர் ஆகாது. அது வந்து உங்க விருப்பம் இல்ல, கடவுளோட விருப்பம்னு ஏத்துக்கிட்டு அந்த அக்செப்டன்ஸை கொண்டு வந்தா மட்டும்தான், அக்செப்டன்ஸை கொண்டு வரும்போதுதான் அந்த பிரெயின் ரிலீஸ் ஆகும். அந்த அப்சஷன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. அப்பதான் சுகர் லெவலும் நார்மல் வரும். அது அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, அந்த அக்செப்டன்ஸ் கடைசி வரையும் கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் சுகர் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ட்ரிகர் பண்றது இந்த மைண்ட் தான். இந்த மைண்ட் கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னாக்க அது எப்ப முடியும்னா ஏற்றுக்கொள்ளணும். ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க ஒரு முயற்சி செய்யறீங்க, அதுல உங்களோட அந்த எண்டு வந்து நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப கடவுளை கூப்பிட்டுக்கணும், கடவுளே கூட நின்று எனக்கு உதவு. கடைசியில அந்த உதவ முடியாத நிலை, உங்க விருப்பப்பட்ட மாதிரி அது நடக்கல முடியுது. இது கடவுளோட விருப்பம், நீங்க ஏற்றுட்டு போகணும். அந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது மனசுல இருக்கிறதே ஜீரணமாகாத நிலையில உடம்புல எதை போட்டாலும் ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகலைன்னா அது சர்க்கரையா மாறும். சர்க்கரை மட்டும் இல்லை, பல்டிபிள் ஆர்கன்ஸா டெவலப் ஆகும். ஸோ டைரக்ட் உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஜீரக வாட்டரு, பிரண்டை துவையல், அடுத்தது ரசம். நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க ரசம் தான். அதோட மெயின் சோர்ஸே வந்து பாருங்க, ரசத்துடைய முக்கியமானது மிளகு. மிளகு வந்து அந்த ஹீட்டை எமிட் பண்ணும், வெப்பத்தை உமிழ வெளியில தள்ளும். அது உங்களோட இம்யூனை வந்து பூஸ்ட் பண்ணும். ஜீரக வாட்டர் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வெப்பம், காற்று மற்றும் நீர், இது எல்லாமே சேர்ந்து அந்த பித்தத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அசுத்த உஷ்ணத்தை குறைக்கும். ஜீரகம். பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்து அதுல காற்று இருக்கு, நீரும் இருக்கு, நீரை வெளியேற்றும், அதிகப்படியான நீரை வெளியேற்றும் பூண்டு. ரொம்ப வெயிட் கெயினா இருக்கிறவங்க பூண்டு போட்டுக்கோங்க. வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கவங்க டயபெட்டிக்ல பூண்டு போடாதீங்க. ஏன்னா அது காற்று நீரை வெளியேற்றிடும். நீரை வெளியேற்றுனா லாஸ் ஆகிடும், வெயிட் லாஸ். ஸோ ஸ்மால் ஆனியன் அது என்ன பண்ணும்? பிளட்டை பியூர் பண்ணி பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆமா சார், பிரண்டை அப்படிங்கிறது அது நம்ம ஊர்ல கிடைக்கும். அது எலும்போட ஸ்ட்ரென்த் பண்ணும். அது என்னன்னா அது ஒரு விஷயம் வந்து நாக்கு துளி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணணும். எப்போ அரைச்சாலும் சரி,
சரி 3 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. சாப்பிட்றதுக்கு 3 மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா அந்த நாக்கு தூரம் இருக்காது. ஆவாரம் வேலின்னு ஒண்ணு இருக்கு. அது நான் 6 பூ எடுத்து அப்படியே போட்டு டீப்பு அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே கொதிக்க வச்சுருக்கோம். அதுல அது வந்து நல்ல யூரினேஷன் அடிக்கடி போட ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த மேங்கோ லீஃப் பவுடர் அதை கூட நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணீர் காணி குடிச்சாலும் யூரினேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி கருத்துக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த துவையலாவோ தொக்காவோ பயன்படுத்தலாம். அது கிடைக்குது, வெளியில நிறைய கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் இல்லாம பார்த்துப்போம். சுக்குல வந்து உரிமை இருக்கு. அது ரவுண்டு எடுத்து போட்டோம்னா அந்த பயிர் அந்த அக்னி நம்ம கிட்ட குறையுது. அந்த அக்னி எங்க நமக்கு கிடைக்கும்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா தான் கிடைக்கும். மூட்டை தூக்குறவங்களுக்கு அது இருக்கும். ஆனா நமக்கு வந்து எங்க காய்கறி கடைக்கு போறாலும் வண்டி எடுத்துட்டு போறோம் இல்லையா, அது அது வந்து நம்ம டைம் கன்வெர்ட் பண்றோம். ஆனா அது நம்ம உடம்பு பாதிக்குது. டைமுக்காக தான் நம்ம வண்டி எடுக்கணும். மோஸ்ட் அவாய்டபிள் ஃபுட் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனம் பண்ணீங்கன்னா அந்த பேஸ்ட் இல்லையா, ரொம்ப 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 ஆபத்து. பல்பொடியா மாத்திக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்தது சால்ட்டு, ரீஃபைண்ட் ஆயில், பாக்கெட் மில்க், ஒயிட் ரைஸ். நாம இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். காஃபி, டீ, ஸ்மோக்கிங், டொபேக்கோ, சீனி, அப்புறம் மசாலா, ஜர்தா, ஆல்கஹால், சோடா, வெஜிடேரியன் ஃபுட்டு, சாரி நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, அந்த எரிசி. இன்னொன்று பாருங்க, ஃப்ரோசன் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, ரீஃபைன்டு ஃபுட்டு, கலர்டு, ஃபிளேவர்டு. அப்ப எதெல்லாம் சாப்பிடுறது? உணவை சாப்பிடணும். இதெல்லாம் உணவு இல்லை. டியோடரைஸ்டு ஃபுட்டு, ஒயிட் ஃப்ளோர், மைதா ரிலேட்டடா இருக்கிறது இருக்கக்கூடாது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வேண்டாம். அதிகப்படியான ஈட்டிங்கு, அன்டைம்லி ஈட்டிங்கு, இதெல்லாம் ஆரம்பிக்கும் அதிகம். ஓவர் ஈட்டிங் அண்ட் அன்டைம் ஈட்டிங் இஸ் நாட் குட். அவாய்ட் பண்ணிடுங்க. லேட் லஞ்ச், டின்னர், லேட் ஸ்லீப் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயிலி அண்ட் ஃப்ரைட் ஃபுட்டு நாட் குட். எப்பயாவது ஒன்றா பரவாயில்ல, எப்பவுமே இருந்தா கஷ்டம். பொல்யூட்டட் ஏர், நாய்ஸ், அந்த சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கிறது. சரி, என்னதான் பண்ணணும்? நல்லா மென்று சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், யோகா செய்யணும், இல்ல எக்ஸசைஸ் எப்படி ஃபார்ம்ல செய்யணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். அதாவது டைம் ஆயிடுச்சு. மனமும் சுகமும், மனதை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும்னா மியூசிக் செய்யலாம், ராமநாமம் ஜெபிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மந்திரம் ஜெபிக்கலாம், தியானம் பண்ணலாம், ஹோமியோபதி அந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துக்கலாம். இது எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குவாண்டம் பயோ ஃபீட்பேக் அதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஜீரணத்துக்கு வந்து பசியோட உட்காந்து பசியோட இருக்கணும். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கான்ஸ்டிபேஷன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா டாய்லெட்டிங் போஸ்டர்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பலருக்கு அந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் டாய்லெட், அதை அந்த இது அது போட்டிருக்காங்க பாத்ரூம், இது அதை மட்டும் அவங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த பொசிஷன் இஸ் நாட் குட். எப்பவுமே உட்காந்துருக்கும் போது அடிவயிற்றுல நான் கை வச்ச மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டூல் வச்சுக்கணும். அப்பதான் அந்த பெரியல் மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகி அந்த ஆனஸ் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீயா மோஷன் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். டாய்லெட்டிங் போஸ்டர் ஆஃப்டர் 6 மணி நேரத்துக்குள்ள மோஷன் போயிருக்கணும். காரம், சால்ட்டு எதுவும் இல்லாத உணவு கான்ஸ்டிபேஷன் வர வைக்காது. சால்ட்டு அப்படிங்கிறது என்னன்னா அல்கலைன் ஃபுட். சால்ட் மீன்ஸ் உப்பு உள்ள உணவுகள் இல்லை, அல்கலைன் கண்டென்ட் உள்ள உணவு. அதாவது நம்ம அழுத்தினோம்னா நீர் வரும். அது என்னன்னு நான் சொல்றேன். ஸ்னேக் கார்டு, பாட்டில் கார்டு, ரிச் கார்டு, குக்கும்பர், ஆஷ் கார்டு, சவ் சவ், வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, முளக்கீரை, இதெல்லாமே ஹைலி அல்கலைன். அரைக்கீரை, பொரிக்கடலை, மிளகு, இஞ்சி, சுக்கு, இது எல்லாமே உங்களுக்கு அதிக அளவு அல்கலைனிட்டி இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய விஷயங்கள் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இது மேல உங்க டவுட்ஸ் கேட்கலாம். டயட் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கஸ்டமைஸ்டா தான் பண்ண முடியும். ஆனா நான் சொன்னதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க.
வயிற்றுல பயர் இருக்கணும், அதை மெட்டபாலைஸ் பண்றதுக்கு ஏர் இருக்கணும். இது ரெண்டும் அங்க இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த வயிறு வந்து 1/4 இருக்கு அப்படின்னா ஆஃப் வந்து சாப்பிடணும், மீதி மீதி கால் வந்து கேப் இருக்கணும், கால் வந்து தண்ணி இருக்கணும், மீதி காலுக்கு வந்து கேப் இருக்கணும். அப்பதான் அந்த மெட்டபாலைஸ் பண்ண அந்த ஏர் வந்து ஈஸியா மெட்டபாலைஸ் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா டைஜஷன் வந்து ஜீரண பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கலாம். சரி, உங்க டவுட் கேளுங்க, நான் உங்களை பேச போடாம சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்கலாம். அப்புறம் நீங்க சொல்றாங்க இல்ல பஸ்டிக் பண்ணல, ஆமா கண்டிப்பா கஸ்டமைஸ்டு சொன்னது அதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு எஃபெக்ட் கண்டிப்பா கிடைக்கும், அவங்க ரேஞ்சுக்கு அது கிடைக்கும். ரொம்ப ஸ்லோவா அந்த சூப்பர்விஷனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுல பண்ணுங்க. யாரும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. நீங்க ஒருத்தர் சர்ஜரி அவாய்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. 6 hours கேப், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 6 hours. நடுவில் எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி வந்து he knows about selected foods. அப்போ அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாமா? பிகாஸ் டைம் கன்சியூமிங் ஓகே, அந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் 6 hours இருக்குமா, இல்ல பிரேக்ஃபாஸ்ட் மஸ்ட் நடுவில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது கேட்கறது. நான் டயபெட்டிக் கிடையாது, பட் ப்ரிவென்ஷன் பண்ணும். புரியுது. இந்த கேள்வி வந்து அவங்க ஆக்குபேஷன் பேஸ்ல உங்களுடைய ஆக்குபேஷன் ரிலேட்டடா இருக்கிறது. ஜென்ரலான டைமிங் 5 hours ஓகே, 6 hours ஓகே, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இருக்கிறது. பட் டயபெட்டிக் பொறுத்தவரை அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆஃப் எனர்ஜி, அந்த சென்சேஷன் அண்ட் அதிகப்படியான பசி வந்துட்டே இருக்கு, இன்டர்வெல்லா வருது. 6 meals அவங்க தான் சாப்பிடணும், 6 டைம் எடுத்துக்கணும். 6 meals அப்படி கூட எடுத்துக்கலாம். டயபெட்டிக் கண்டிஷன்ஸ்ல அதிக பசி ஃபீல் பண்றவங்களுக்கு 6 meals. பட் ஜெனரல் வெல்பீயிங்க்கு 6 hours தான் பெஸ்ட். இடைப்பட்டதுல எந்த ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இல்லாம தான் ரொம்ப பெட்டர். வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இடையில கிரீன் ஆப்பிள், கிரீன் டீ அட்மிஷன் அவங்க ஸ்னேக் கார்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸோ அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகம். பட் சம்டைம்ஸ் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி கார்ட்ஸ் எடுக்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கூட வரும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. கண்டிப்பா வாட்டர் தான் நம்மளுடைய பாடி. ஸோ வாட்டர் குறைய தான் டயபெட்டிக் வந்து நீர் இம்யூன் ஆகிறதுனால தான் வெயிட் லாஸ். ஒல்லி ஆகிட்டாங்க, என்னப்பா சுகர் செக் பண்ணியா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ நீரை மட்டும் எக்காந்த கொண்டு இழக்க முடியாது. நீர் இழந்தது அப்படின்னாலே சுகர் டெஸ்ட் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி கார்ட்ஸ் எடுக்கிறது அட்வைசபிளான்னு கேட்குறேன். இல்ல இதனால அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹெவியெல்லாம் போட்டாங்க மேடம். இது வந்து அல்சரைனிட்டி வந்து அந்த உப்பு தன்மை வந்து அந்த சால்ட்டு அந்த ஸ்பைசி ஃபுட் வந்து இந்த கான்ஸ்டிபேஷனை கிரியேட் பண்ணவே பண்ணாது. அது பாட்டில் வலிக்கிட்டு வந்து அந்த மலக்குடலை வந்து அப்படியே வலிக்கிட்டு ஈஸியாக எலாபரேஷன் ஆகிடும். ஸோ அதெல்லாம் சொல்றது. ஆனால் டாய்லெட்டிக் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ஸ்கூல் வச்சு அது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக. Sometimes indigestion problem இருக்கவோ இல்ல constipation இருந்தாலோ that time we can take the guts அந்த one. கண்டிப்பா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க அந்த அல்கலைன் ஃபுட் பிளஸ் சம் ஸ்பைசி Spicy. சார் the spine problem or like the hip problem, western டாய்லெட் தான் சார். கண்டிப்பா சார் இருக்கு. நான் அதை பயன்படுத்த வேணும்னு நான் சொல்லவே இல்லை.
ஸ்டூலை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஃப்ரண்ட் ஆஃப் அந்த ஸ்டூல் வந்து காலை எடுத்து மேலே வைக்கும் போது இப்போ நம்ம சிட்டிங் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சிக்னல் வேணும். ஏன்னா அந்த பெண்ணிங் அது வச்சு நான் அது மேடம் தான் வந்து அந்த டீச்சர் தான் ஆக்சுவலி இந்த டீஆர் பட்டர்னு கேட்கற இது வந்து எடுத்துக்கலாமான்னா வேற வழியில எடுத்துதான் ஆகணும். டீ பட்டர் வந்து கிரீன் டீ அட்வைசபிள், கிரீன் ஆப்பி ஃபார் ஃபாஸ்டிங். அந்த டைம்ல கூட நீங்க இன்டர்வல் ஃபாஸ்டிங் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டொமக் ஃபுல்னஸ்க்காக கொஞ்சம் ஒரு கிரீன் ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஸ்டொமக் ஃபுல்னஸ் இருக்கும். ஆனா இப்போ பெரும்பாலும் அவங்க என்னன்னா எந்த ஒரு ஃபாஸ்டிங் உள்ள நடந்தாலுமே அவங்க மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். என் உடம்புக்காக, என் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மைண்ட் செட்டை இந்த இந்த விரதத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு மைண்ட் போர்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா நெவர் டிஸ்டர்ப், நெவர் சென்டிங் எனி சிக்னல்ஸ் டு யூ ஃபார் டேக்கிங் ஃபுட். அது உண்மையில உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஆப்போசிஷன் சொல்லிட்டே இருக்கணும், என் உடம்புக்காக நான் செய்யறேன், டிஸ்டர்ப் பண்ணாதான் சொன்னா அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா இருக்கும் போதே இந்த மாதிரி உண்மைகள் இருந்தாக்க அது என்ன பண்ணும், இந்த மாதிரி இடையில யாராவது ஒரு தெரிஞ்சே வச்சிருந்தாங்கன்னா என் முன்னாடி சாப்பிட்றாங்க, ஆம்பளைக்கு இப்போ போல சாப்பிட்றாங்க அப்படின்லாம் போகணும். அப்படி இருக்காது. ஸோ mindset is the best way to any fasting enter before. Please prepare your mind. Otherwise, don't enter without fasting. Sleeping must actually 10 to 6. அது இப்ப இருக்க ஜெனரேஷன் 9 to 6, 9 hours 8 hours. அது மஸ்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போ அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. இப்ப இருக்க ஒர்க்கிங் சிஸ்டம்க்கு அது சாத்தியம் இல்லை. ஸோ மேபி 11 to 7 அந்த மாதிரி பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லையா? இல்ல, அது தப்பு. அது அந்த டைம் வந்து கார்டிசோல் பம்ப் ஆகிறதே வந்து மார்னிங் 6 o'clock. 11 to 7 மணி நேரம் இருக்காது. 6 ஓகே, 7னா வேற வழி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி வந்து நியூட்ரியன்ட் லெவல்ல கஷ்டமா எந்திரிச்சாலும் மதிப்புங்கிறதுக்கான காரணம். இன்னொருத்தருக்கு வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த சிரமம் இருக்கோ அவங்க ஒரு நல்ல என்ன டிப்ஸ், மோஷன் முதல்ல போயிடும். எந்திரிச்ச உடனே வந்து போயிட்டு அந்த ஏர் வருவே வீரம் போயிட்டு புஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காற்று ரிலீஸ் ஆகும். டெய்லி வந்து கண்ணு தெளிவாயிரும். அதுக்கு அதையும் மீறி தூக்க வரதா ஒரு குளியல் போட்டுங்க. நேவர் கம்பல்ஸ் அப்படியே ஒரு குளியல் போட்டு காலையில எழுந்திரிச்சு அதை குளியல் போட்டதான். இது 2 தான் முடியும். காலைல நேரம் ஓகே. அதுதான் கோல் கார்டு வச்சுக்கோங்க. பேக்கெட்லயே வச்சுக்கிட்டு உங்களோட கோல் இதுதான், நான் பண்றேன். கபால பாத்தி 3 times a day before food. That is your goal. Put it in your packet and daily take it and see it and do it. Otherwise it will be எங்க வேணாலும் பார்க்க டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் பாருங்க. அதை பார்த்து அந்த ஒரே ஒரு கோலை வச்சுட்டு நீங்க ஓடணும். அப்பதான் நீங்க அந்த கோல் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி உங்களோட சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இங்க போய் பார்க்கணும், இன்னைக்கு பேங்க் போகணும், நாளைக்கு அவரை பார்க்கணும், இப்படிதான் ஓடிட்டு. ஆனா நீங்க அஞ்சலி தொட்டு பார்த்துக்கணும். இதுதான் என்னோட கோல். திஸ் இஸ் யுவர் பிரியார், யுவர் ஹெல்த் இஸ் யுவர் பிரியார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை மற்றவங்க தான் அனுபவிக்க முடியும். எவ்வளவு வழி வந்தாலும் அந்த வழியை நாம தான் அனுபவிக்கணும். நமக்காக கடவுளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த கடவுள்
உடல் சக்தி, உயிர் சக்தி, அந்த வைட்டல் போர்ஸுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். அந்த நன்றி உணர்வு எப்படி இருக்கணும்னா முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கணும். நன்றி உணர்வு இருந்தா மட்டும்தான் முடியும். இப்ப வந்து இந்த முட்டி வந்து எனக்கு இயங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்ச முட்டி எனக்கு வந்து நடக்கவே உடம்பு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டச் பண்ணக்கூடாது. இது வந்து பேஷண்டோட பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க இப்படிதான் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த முட்டி வந்து ஒத்துழைக்காது. நான் 45 வருஷமா உலகமெல்லாம் சுத்தி பார்த்த அளவுக்கு எனக்கு இந்த முட்டியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு அந்த நன்றி உணர்வோட இந்த உடல் அணுகும் போது அந்த உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அந்த நன்றி உணர்வோட அந்த முட்டியை வந்து தரையை கொடுக்கணும். எனக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கிற, நான் உனக்காக கொஞ்சம் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்க உடம்பு கிட்ட நீங்க பேசினா நல்லது. ஸோ கிராட்டிடியூட் ஃபார் யுவர் பாடி இஸ் மஸ்ட். செகண்ட், அந்த மைண்ட் செட் வந்து அக்செப்டன்ஸ், எவ்ரிதிங், எல்லாமே கால்குலேட்டடா நடந்துருக்கு. நீங்க எதையும் மாற்ற போறது இல்லை, உங்களால எதுவும் மாற போறதும் இல்லை. நீங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இடத்துக்கு யாராவது ஒருத்தர் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுது, நான் இருந்துதான் இதை கொண்டு போறேன், நான் என்னாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டா அது வந்து மேலும் பிரபலமாகும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஸோ மைண்ட் செட்டுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. மைண்ட் செட் இருந்ததுன்னா ஜீரணம் கரெக்டா இருக்கும். மனசுல இருக்கிறதே ஜீரணம் ஆகல அப்படின்னா இங்க ஜீரணம் ஆகிறதுக்காக இவ்வளவு பேசி சொன்னது. Personally concerned to identify the issue and take corrective steps. That personally concerned to மெயின்லி வந்து அவங்க சுகர் வேல்யூ மட்டும் பார்க்கணும், மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அப்பதான் அவங்க எந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கான்செப்ட் என்ன ப்ரொவைட் பண்ணணும். IV fluids is the main way to rejuvenating your body cells. And mind level want to get a great healthy mental. Take the quantum biothinker. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அப்சஷன், ஏதோ ஒன்று நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். குவாண்டம் எடுத்தா அது தீர்வு தெரியும். எதனால கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். எல்லா ஆக்டிவிட்டிஸ், அதாவது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸுடைய அனைத்து மெரிடியன் பார்ட்டியரையும் ரெகுலேட் பண்ணி சமநிலையோட இயங்குறதுக்கு முக்கியம் அந்த சுகர் தெரப்பி, அந்த பனிபுர தியரியில அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கரெக்டிவ் பாத்வேஸ். இன்னும் உங்களோட அப்பாயின்மெண்ட் அசோசியேட்டடா சம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னு இருக்குன்னா நிறைய ASI, ESCP இந்த மாதிரி சம் நெரோலஜி சப்ளிமெண்ட் இருக்கு. ப்ளீஸ் விசிட் த கான்செப்ட் வெப்சைட். சரி, ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த கிளாஸ் டாக்டர் மோகன சார் வந்து கிளாஸ் எடுப்பாரு. ஸோ உங்களுக்கு அது லிமிட்டட் ஸ்லாட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிடும். ஸோ நீங்க அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை இப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சாட்ல அனுப்புறோம் நாங்க வீட்ல, அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டாக்டர் பேசுறோம். இன்டிகிரேட்டட் மெடிசன். The topic is for integrated medicine. ஒருங்கிணைக்கப்பட்ட சிகிச்சைகளை பற்றிய ஒரு கருத்தாகும். தேங்க்யூ. ஜீரோ கேலரிஸ். என்ன பண்ணீங்க? நான் எப்படி